அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது எக்கில் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இன்றைக்கி குக்கு வித் கோமாளியில் பாரதி கண்ணம்மா ரோஷினி செஞ்ச எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக் நூடுல்ஸ்னால் நார்மலாக இல்லாமல், அதாவது யூஸ்வலாக இருக்கக்கூடிய நூடுல்ஸில் எக்கு போடுவாங்க, அதை முட்டை போடுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எக்கு மட்டுமே வச்சு, முட்டையை மட்டுமே வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையான அளவுக்கு. ஸோ அந்த 2 முட்டையை ப்ளெயின் ஆம்லேட் போட்டு எடுத்துக்குவார். லைட்டாக உப்பும் மிளகும் சேர்த்து அதை நல்ல ஷேப்பில் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழகான ஷேப்பில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீளமாக. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில், அதாவது சிங்கப்பூர், மலேசியாலலாம் பார்த்திங்கன்னா குய்த்தியோ கோரிங் கிடைக்கும். அது வந்து இந்தோனேஷியன் இல்லைனா தாய்லாந்து ரெசிபின்னு நினைக்கிறேன். பட் அங்கே பார்த்திங்கன்னா குய்த்தியோ கோரிங் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதான் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுவும் அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க எப்படி கட் பண்ணுறோங்கிறத. ஸோ அதனால் நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதை நம்ம நூடுல்ஸாக இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இது வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை. பட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக அழகாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கத்தியில் கட் பண்ணால் கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நான் கத்திரிக்கோலில் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் போதும். நமக்கு நூடுல்ஸோடைய அந்த திக்னஸ்ஸு அதே அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. ஸோ முட்டையோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல் பூண்டு, நமக்கு எவ்வளோ பூண்டு வேணாலும் அதை தட்டி போட்டுக்கலாம். நான் 2 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேபேஜையும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு பின்னால், யூஸ்வலாக சைனீஸ்க்கு இந்த மாதிரி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது தீ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட முட்டை மட்டும் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னா, நூடுல்ஸுக்கு பதிலாக முட்டையவே நம்ம நூடுல்ஸாக சேர்க்குறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணணும். அழகாக டோஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, மிளகு தூள், அதுக்கப்புறமா மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்ப்போம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக வினிகரு, அதுக்கப்புறம் சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சோயா சாஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ரொம்ப சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ அருமையான எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திப்போம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.